அமர்ந்திருக்கும் கல்வி செம்மல் மதிப்புக்குரிய தமிழ்மணி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தினை நான் சொல்லி மகிழ்கின்றேன். கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு அனுதினமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி முதல்வர் மதிப்புக்குரிய முனைவர் சோ கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் உரித்தாகட்டும். கல்லூரியினுடைய துணை முதல்வர் மற்றும் துறை தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மேடையில் நின்று இனிய வணக்கத்தினை சொல்லி மகிழ்கின்றேன். மாணவர்கள் அனைவருமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்கள். நூல் என்ற ஒரு அழகான சொல். நான் முதலாவது ஒரு திருக்குறளை சொன்னேன். நபைதோறும் நூல் நயம் போலும். இந்த நூல் என்ற சொல்லை கிமு 31ஆம் நூற்றாண்டிலே திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கின்றார். நூல்களை படியுங்கள் என்று அழுத்தமாக சொன்ன நம்முடைய முன்னிலை உரையாற்றிய ஐயா அவர்களை தொடர்ந்து இன்று நம்மிடையே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஒரு நடமாடும் நூலகம். நீங்கள் நூலகங்களில் போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே நம்முடைய கல்லூரியிலே ஒரு நூலகமே வந்திருக்கிறது. மதிப்புக்குரிய சிறப்பு அழைப்பாளர் அவர்களை அன்னை தெரசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். ஐயாவை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டுவது இல்லை. பூக்கூடைக்கு மனமுள்ள பூக்கூடைக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆனாலும் சில தகவல்களை நாம் சொல்லியாக வேண்டும். டாக்டர் வேலாயுதம் சந்திரசேகர் ஐயா அவர்கள் 2000 ஆண்டில் இருந்தே நூலகத்துறையிலே பணியாற்றி வருகிறார். சென்னை பல்கலைக்கழகத்திலே ஐயா அவர்கள் ஹெட் அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்லே பணியாற்றி வருவது மகிழ்ச்சிக்குரியது. அதைவிட முக்கியமாக நம்முடைய அன்னை தெரசா கல்லூரியினுடைய பிரதிநிதியாக சென்னை பல்கலைக்கழகத்திலே நமக்கான ஓங்கிய குரலாக ஐயா அவர்கள் இந்த இடத்திலே இணைந்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியதாகவும் நன்றிக்குரியதாகவும் இருக்கிறது. ஐயா அவர்கள் பிஎல்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இளங்கலை நூலகவியல் படிப்பை திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரியிலே முடித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எம்எல்ஐஎஸ் அண்ட் பிஹெச்டி டிகிரி இதெல்லாமே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் நிறைவு செய்திருக்கிறார். பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தேசிய கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம் போன்ற பல ஆய்வு நூல்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதி தன்னுடைய அறிவை இன்னும் மேலும் விரிவு செய்து கொண்டிருக்கின்றார். யூஜிசி மற்றும் ஐசிஎஸ்எஸ்ஆர் என்கிற அந்த நிறுவனத்தின் மூலமாக மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் தன்னுடைய துறையிலே நிறைவு செய்திருக்கிறார். ஃபண்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக மைனர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் யூஜிசி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. அதனை ஐயா அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கூடவே பன்மொழி அகர முதலி மற்றும் டேட்டாபேஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நாலேஜ் ஆர்கனைசேஷன் போன்ற பல தகவல்களை தளங்களில் ஐயா அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். நான் 2018 அகாடமிக் கவுன்சில் மெம்பராக சென்னை பல்கலைக்கழகத்திலே நான் சென்றபோது மாணவர்களுக்காக அந்த கவுன்சிலில் நின்று நமக்காக ஒரு ஓங்கிய குரல் ஒலித்து கொண்டிருந்ததை திரும்பி பார்த்தேன். அது நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை அன்புடன் நாங்கள் அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா.